நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வருது. எல்லாரும் அவர் தோத்துருவாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் எனக்கு என்னமோ அவர் ஜெயிச்சிருவாருன்னு தான் தோணுது. 75 ஹார் சேலஞ்சில் இன்னைக்கு டே 62. இன்னைக்கு சண்டேன்றதுனால காலைல கொஞ்சம் ரிலாக்ஸாக தூங்கி எழுந்து ஃப்ரெஷ் ஆகி ஜிம்முக்கு நடந்தே போயிட்டு இருந்தேன். போகிற வழியெல்லாம் மைண்டில் ஒரே தாட்டாக ஓடிட்டு இருந்தது. ஏன்னா ஆஃபீஸில், ஜிம்மில், ஏன் எங்கள் வீட்டில் கூட எலெக்ஷனில் ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் டேரெக்டாகவே ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு மட்டும் ஏதோ சைடில் ஒரு ஜெயிச்சிருவாருன்னு தோணிட்டே இருக்கு. ஜிம்முக்கு வந்து வெயிட் செக் பண்ணலான்னு பார்த்தா அந்த வெயிட் மிஷின் செத்துருச்சு போல, சுத்தமாக ஆன் ஆகலை. சரின்னு உள்ளே போய் இன்னைக்கான ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த சேலஞ்ச் அதோட ஃபைனல் ஸ்டேஜ் நெருங்கிடுச்சு. ஸோ அதனால எல்லா ஒர்க் அவுட்டுமே கொஞ்சம் ஹெவியாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது. ஸோ அதனால் அங்கே கிளம்பிட்டேன். வந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது என்னோட பழைய லெதர் பெல்ட் ஒன்று பக்கிள்ஸ் உடஞ்சி போயிருந்தது. ஸோ அதனால் கடைக்கு வந்து அதோட பக்கிள்ஸ் சரி பண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த ப்ரொஜெக்ட் ரொம்ப நாளாகவே யூஸ் ஆகாமல் ஒரு இடத்துல இருந்தது. ஸோ அதனால் அதை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்ததாச்சே, நல்லா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்தேன். பரவாயில்ல, சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இதை பார்க்குறதுக்கு ஏதோ கொஞ்சம் வினோதமாக இருந்தது. என்னன்னு கேட்டால் ஜவ்வரிசியில் பண்ண ஒரு ஸ்வீட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு டவுட்டோட தான் எடுத்து சாப்பிட்டேன். பட் ஆனால் உண்மையிலே டேஸ்ட் சூப்பராக இருந்தது. என்ன கொஞ்சம் கொலன்னு இருந்தது, அவ்வளோதான். மாடிக்கு வந்து பேலன்ஸ் இருக்க ஸ்டெப்ஸ் கவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழே வந்து படிக்க வேண்டிய 10 பேஜஸையும் படித்து இன்னைக்கான டேவையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மற்றவங்கலாம் அவர் தோத்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னமோ அவர் ஜெயிச்சிருவாருன்னு தான் தோணுது. அண்ட் நீங்கள் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த சேலஞ்சோட என் ரிசல்ட் எப்படி இருக்க போது தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. நாளைக்கு பார்க்கலாம்.